எதிர்வரும் 15ஆம் திகதியில் இருந்து இலங்கையில் கடல் எல்லையில் கடற்படை ஊடாக தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு அத்துமீறி வருகின்ற இந்திய கடல் தொழிலாளர்களையும் அவர்களின் படகுகளையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இந்திய கடற்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய வருகையை தடுக்க இலங்கை அரசும் கடற்தொழில் அமைச்சும் தீவிரமாக இருக்கிறது. கடற்படையும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றனர். எதிர்வருகின்ற 15ஆம் தேதி தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய எல்லை தாண்டிய வருகை தொடர்பாகவும் குறித்த விடயம் தொடர்பாக அரசு முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள விடயம் தொடர்பாகவும் வடபகுதி கடற்தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் எதிர்நோக்க உள்ள பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவும் நாங்கள் அமைச்சர் அலுவலகத்துக்கு சென்றிருந்தோம். தமிழக கடற்தொழிலாளர்களின் 60 நாள் கடற்தொழில் தடைக்காலம் இம்மாதம் 15ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. 15ஆம் தேதிக்கு பின்னர் அவர்களின் எல்லை தாண்டிய வருகை நிச்சயமாக அது கடல் பகுதியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை அரசாங்கமும் கடற்தொழில் அமைச்சும் எவ்வாறு தடுக்க இருக்கிறது என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது என தெரிவித்துள்ளார்.